பூ 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 வாங்குங்கம்மா பூ. கேக்கு 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 வேணுமா கேக்கு. வணக்கம் முதலாளி ஐயா. வணக்கம் மண்டக்கிட்ட ஐயா. என்ன கன்சிக்கா நீ காலையிலே வந்தாச்சு போல. ஆமா முதலாளி ஐயா, எனக்கு ஒரு 3 நாள் லீவு வேணும். என்ன மாசத்துல 3 நாள் லீவா எடுத்துட்டு கிடக்க? எங்க தான் போற? நான் எங்க போவேன், லாட்ரி டிக்கெட் தான் வாங்க போறேன். எனக்கு எப்படியாவது நீங்க லீவு கொடுத்தே ஆகணும். நான் கேரளா போயிட்டு வரேன். அதெல்லாம் விடுமா, அது கெட்ட பழக்கம். சும்மா சும்மா இப்ப பார்த்தாலும் வாங்கிட்டு இருக்க கூடாது. ஆமா, நான் ஒரு கோடீஸ்வரி ஆகிற வரைக்கும் வாங்காம விட மாட்டேன் முதலாளி ஐயா. ஏதோ குருட்டமாக்கல ஒரு வாட்டி அடிச்சுது, அதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் அடிக்கும்ல நினைச்சுக்கிட்டு பணத்தை வீணாக்கிட்டு இருக்காத. வாலியுப்ல உன் கல்யாணத்துக்கு சேர்த்து வை. கல்யாணம் எல்லாம் பாத்துக்கிடலாம். கோடீஸ்வரி ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணுவேன். அப்ப கிளவி ஆயிட்டே உட்காருப்போ. முதலாளி ஐயா, கல்யாணம் பண்றது தான் என்னமோ பெரிய வாழ்க்கையுடைய லட்சியம் மாதிரி பேசாதீங்க. கல்யாணம் பண்ணிட்டா உடனே வாழ்க்கையில எல்லாம் கிடைச்சிருங்கிற மாதிரி தான் நம்ம ஊர் மக்கள் பேசிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. நான் கல்யாணம் ஆகாமலே எவ்வளவோ சாதிப்பேன். அதுக்கு இல்லம்மா, உனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும்ல, அதை சொன்னேன். கல்யாணம், புருஷன், குழந்தை, குட்டி, புருஷன்கிட்ட அடி மிதி உத சண்டை சச்சரவு கோபம் போட்டி பொறாமை இதெல்லாம் பட்டுக்கிட்டு சாவறதுக்கு சிங்கிளா கெத்தா சந்தோஷமா வாழலாம். என்னம்மா காலையில நிறைய பேசுத? நேத்து ஞாயிற்றுக்கிழமை ஏதாட்டு படங்கடம் பாத்தியோ? இல்ல முதலாளி ஐயா, சும்மா சும்மா எல்லாரும் கல்யாணம் கல்யாணம்னு கேட்கறது கொஞ்சம் கடுப்பாகுது, அதனாலதான் பேசிட்டேன். சரி தாயி, உன் விருப்பம். நீ கல்யாணம் பண்ணாம போய் எனக்கு என்ன, நம்ம மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துருதே. சரி முதலாளி ஐயா. பூ 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 காக்கு 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 காலா காலா நெட்ட காலா. இந்த அரலூசியம் காலையிலே பேக்கரிக்கு வந்திருக்கு. என்ன டீ? காலா காலா உன்னை வச்சிருக்கேன் நெஞ்சில நெட்ட காலதானே. காலையில எதுக்கு இங்க வந்த விஷயத்த சொல்லு. உங்க அம்மாவுக்கு வயிற்றால புடுங்கதான் 2 பண்ணு வாங்கிட்டு வர சொன்னாங்க. பண்ணை மட்டும் வாங்கிட்டு போகணும். உனக்கு திங்கிறதுக்கு உட்காந்து பிறக்கிக்கிட்டு இருக்க கூடாது. பேக்கரிக்கு ஓனர் யாரு? யாருக்கு இந்த பேக்கரி வடிவு பண்ணி வச்சு விட்டுது? அது உனக்கு தான் வச்சு கொடுத்தது. எனக்கு போகதான் மீதி. இவ அவளுக்கு அவ ஃப்ரெண்டு நெட்டவெளின்னு எல்லாத்துக்கும் பிறக்கிட்டு போயிருவாள. எப்படி இன்னைக்கு ஒரு 500-600 ரூபாய்க்கு பிறக்கிடுவா. ஏ நீர் இன்னும் போலையா? போறேன். கன்சிகா, அவ கேக்குறது இல்லன்னு சொல்லிரு. எது கேட்டாலும் இல்லன்னு சொல்லு. என்ன முதலாளி ஐயா, கையை தூக்கி தூக்கி என்ன குதிக்கீங்க? நீர் இன்னும் போகலையா? இல்ல கன்சிகாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். கஞ்சி கட்ட கை காலத்துக்கு தான் பேசுவீரா? ஒண்ணும் இல்லம்மா, நான் போறேன். ஒரு காசுக்கு அவன் மட்டும் தான் கன்சிகா. அக்காவுடைய முகம் கச்சி டாக் மாதிரி இருக்கு. குட் மார்னிங் கன்சிகா. குட் மார்னிங் அக்கா. போட்டி ஒரு 5-6 பண்ணு, ஒரு 1/2 கிலோ பக்கோடா, ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு சிப்ஸு, அதுக்கப்புறமா பால்கோவா, அதாவது பாலில் செஞ்ச ஸ்வீட்ஸ் எல்லாமே சேர்ந்து போட்டு ஒரு 1/2 கிலோ எடுத்துட்டு வாமா. அக்கா இது எப்படி பத்தும்? நீங்க இருக்கீங்க, உங்க மாமியார் இருக்காங்க, நம்ம குட்டி தம்பி மணி இருக்கான், எல்லாருக்கும் வேணா எல்லாத்துலயும் ஒரு கிலோ போட்டு தரேன். சூப்பர், நீ தான் எனக்கு ஏத்த ஆளு. உன்ன மாதிரி ஒரு ஆளு என் கூட இருந்தா சூப்பரா இருக்கும். இருங்க எல்லாம் எடுத்துட்டு வரேன். சரி சரி. என் பொண்டாட்டி பிள்ளைகள் இல்லாம வீடே நல்லா இல்ல. நான் சாப்பிட்டே 2 நாள் ஆச்சு. தலைலாம் சுத்திக்கிட்டு ஒரு மாதிரி வருது. என்கிட்ட தனியா போனும் கிடையாது, போன் பண்ணி பேச. என் பொண்டாட்டி பிள்ளைகள் ஒரு நம்பர் கூட எனக்கு தெரியாது. ஒன்னாவே இருந்துட்டேன், வீட்டிலே இருந்துட்டேன். நம்பர் தேவைப்படாதுன்னு நினைச்சிட்டேன். எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. வேலை பார்க்குற கம்பெனிக்கு போனாலும் கோவப்படுவாள். இங்க எதுக்கு கேவலப்படுத்துறேன்னு சொல்லி நீ ஏசுவா. பேசாம என் பிள்ளை படிக்கிற காலேஜில் போய் பேசிட வேண்டிதான். என்னால இருக்கவே முடியாது. என் பொண்டாட்டி பிள்ளைல விட்டுட்டு காலேஜுக்கு தேடி போயிருவோம். திடீர்னு அடிச்சு பத்திட்டா எங்க போய் இருப்பாங்க 2 பேரும்? யார் வீட்டுல போய் இருப்பாங்க? சாப்பிட்டாவளா வச்சாவளா ஒன்னும் தெரியலையே. போய் பாத்துருவோம். மல்லிகா என்ன மன்னிச்சிருட்டி. உண்டே வா என் அன்பே வா, பூ பூவா பூ பூவா, நானா கேட்டேன் என்னை நானே. அருமையான படம், ரொம்ப பிடிச்ச படம். சில்லுன்னு ஒரு காதல். அம்மா என்ன படம் பார்த்துட்டு இருக்கீங்களா? இசி செல்லும் சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேம்மா, ரொம்ப டேஸ்டாக இருந்தது.
ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ஜாமான் இருக்குமா. அதே மாதிரி ஒரு ரூம் ஃபுல்லாக மளிகை ஜாமாவாக வாங்கி வச்சுருக்காங்க. உங்கள் ஓனர் ரொம்ப நல்லவங்கம்மா. ஆமாம் ஆமாம், மம்மி இங்கே இருப்பேன்னு தெரிஞ்சு சண்முகம் எல்லாமே நிரப்பி வச்சுருக்காரு. ரொம்ப நல்ல குணமாக இருக்காங்கம்மா. அந்த மாதிரிலாம் யாருமே இருக்க மாட்டாங்க. சண்முகம் டைமண்ட் மாதிரி கிடைக்க வேண்டிய ஆள் கையில் கிடைக்காம போயிட்டாரு. என்ன செய்ய? என்னம்மா சொல்கிறீங்க? நத்திங் நத்திங். சரி நீ காலேஜ் கிளம்பு. ஏம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா, நான் ஒரு நாள் லீவ் போட்டுக்கிட்டா? ஓகேம்மா, உனக்கு எப்போனாலும் லீவ் எடுத்தா எடுத்துக்கோ, எப்போ போனாலும் போ. மம்மி அதிலெல்லாம் ஒன்றுமே நான் தலையிடவே மாட்டேன். ஏன்னா நீ பெரிய பொண்ணு, உனக்கு தெரியும். அப்போ நான் ஏசி போட்டு கொஞ்சம் நேரம் தூங்குறேம்மா. எவ்வளோ நேரம் போட்டுக்கோமா, கரண்ட் பில் நம்ம கிட்ட போகிறது கிடையாதே. சரிம்மா, நான் கொஞ்ச நேரம் போய் தூங்கிட்டு அப்புறமா வாரேம்மா. இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகலையா? நான் தான் கிளம்பிடுவேம்மா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பிடுவேன். சரிம்மா. இங்கிலீஷ் மேம் லூஸ் இன்னைக்கு வரும். நல்ல வேலை லீவ் போட்டாச்சு, இல்லைன்னா முட்டை முட்டைன்னு சொல்லி தாலியாக இருப்பா. முன்பே வா என்ன அன்பே வா, பூ பூவாய் பூ பூவாய். பேசாம சிங்கராக இருக்கலாமோ? குரல் நல்லா இருக்கே. சிங்கராக இருந்தால் இந்நேரம் எல்லா பாடகிகளும் பின்னுக்கு தள்ளி விட்டுருந்துருப்பேன். என் கிறகம் இப்படி கிடந்து சீரழிவேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நல்லா தான் இருக்கேன். முன்பே வா என்ன அன்பே வா, பூ பூவா பூ பூவா. எங்க டார்லிங்? அம்மா பேய். நான் தான் பேய் கிடையாது. என்ன இன்னைக்கு மண்டைக்கு பர்பிள் கலர் அடிச்சிட்டியா? ஆமாங்க, வார வாரம் மண்டைக்கு கலர் மாத்தலவா எனக்கு தூக்கமே வராது. அது சரி, முடிய வீணாக்கிட்டு இருக்காத, கடைசியில மொட்டை மண்டையாயிர போற. நோங்க, நான் ஹேர் கேர் ரொட்டீன்லாம் கரெக்டாக பண்ணுவேன். எனக்கு அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. சரி சரி. வாட்ஸ்அப். எப்பவும் போல ஆபீஸ் கிளம்ப வேண்டிதான், வேற என்ன இருக்கு? டார்லிங், ஆஃபீஸ் போக வேண்டிய டைம் இருக்கு. 10 மினிட்ஸ் கிட்ட பேசிட்டு போங்க. சொல்லு சுவாதி, என்ன விஷயம்? டார்லிங், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நெக்ஸ்ட் வீக் என்னோட பெரியப்பா வராங்க. அவங்க நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்குவாங்க. கெஸ்ட் ஹவுஸ் சாவி உங்ககிட்ட இருக்குன்னு வாட்ச்மேன் சொன்னாரு. சாவியை கொடுத்துருங்க. கெஸ்ட் ஹவுஸை நல்லா க்ளீன் பண்ணி வைங்க. ஐயோ, மல்லிகா மட்டும் அங்க இருக்காது. இவளுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னே போடுவா. எதையாவது சொல்லி சமாளிப்போம். என்கிட்ட தான் சுவாதி கெஸ்ட் ஹவுஸ் சாவி இருக்கு. நான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிடுறேன். தேங்க்யூ ஸோ மச் டார்லிங். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரூம் ஃபுல்லாக ஸ்டோர் ஜாமான் நிரப்ப வச்சு சொல்லிடுங்க. அப்புறமா ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஃபுல்லாகவே காய்கறிகள் பழங்களெல்லாம் நிரப்ப சொல்லிடுங்க. எங்கள் பெரியப்பா வந்து அசந்து போகணும். கண்டிப்பா டார்லிங், உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? லவ் யூ ஸோ மச் டார்லிங். லவ் யூ டூ. டார்லிங், இன்னைக்கு நான் நைட்டு வரதுக்கு லேட் ஆகும். ஒரு பார்ட்டிக்கு போகிறேன். நேரத்தோட வீட்டுக்கு வா, ரொம்ப லேட் நைட்டா வராத. கண்டிப்பா டார்லிங், 3 மணிக்கு, நைட்டு 3 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். அளவா குடி, டிரைவர் போட்டு போ. நீ தனியா ஓட்டிட்டு வர வேண்டாம், போலீஸ் பிடிச்சிரும். அஃப்கோர்ஸ் டார்லிங், நான் கண்டிப்பா டிரைவரை கூட்டிட்டு தான் போவேன். சரி, நான் கிளம்புறேன். ஓகே, பை. பாய். அப்ப இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கெஸ்ட் ஹவுஸை கொடுக்கணும்னா இன்னும் 2 நாளையில மல்லிகாவை காலி பண்ண சொல்லணும். என்ன செய்வான்னு தெரியலையே பாவம். அதுக்கு என்ன செய்ய முடியும்? வேலை தான் போட்டு கொடுக்க முடியும். குடும்ப குட்டியோட வீடா கொடுக்க முடியும். அவ கதையை அவ பார்த்துக்கிடுவா. எங்கேயாவது வாடகைக்கு போய் தங்க சொல்லுவோம். அழகூரில் பூத்தவள் நான், எல்லாரையும் அடியோடு சாய்ப்பவள் நான். மது அக்கா, இந்த சூப்பை குடி, இல்லைன்னா அத்தைப்பட்டி நீ வந்து ஏசும். வயிறு ஃபுல்லா இருக்கு சான்ஸே. ஃபுல்லாக இருந்தால் எங்களுக்கு வேணா கொடுமா, நாங்கள் கொஞ்சம் குடிச்சிக்கிட்டோம், உடனே காப்பாற்றி விடுதோம். நீ அடி பிள்ளை உண்டா இருக்க? ஆ, பிள்ளை உண்டான இப்படிலாம் கவனிப்பீங்கன்னு தெரிஞ்சா அடுத்து ஒன்று ஏற்பாடு பண்ணிட வேண்டியதான். அப்படியாடி? அடுத்து ஏற்பாடு பண்ண போறியா? ஆமாம், கழுதையை இன்னொன்று கூட சேர்த்து விளையாட விட்டுற வேண்டியது. இந்த அது ஒன்று பின்னாடி பொம்மை கணக்காக உட்காந்துருக்கலாம், அதே மாதிரி இன்னொன்று உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அது சரி. என் மது அக்கா, இது சாப்பிடு. வேண்டாம் ஜான்சி, எனக்கு சாப்பாடுனாலே கொமட்டிட்டு வருது. எந்த நேரத்தில் அப்படிதான் இருக்கும். பிள்ளை நல்ல பெருசா இருக்கணும்னா சாப்பிடு பத்துக்க. நல்லா சாப்பிடுமா? பிள்ளை ஒரு 10 கிலோக்காவது பிறக்க வேண்டாமா? ஐயோ அக்கா, 10 கிலோக்கெல்லாம் பிறக்காது. மேக்சிமமே 5 தான். அதுவும் ரொம்ப ரேரா தான் பிறக்கும். அப்படி ஒரு 6 கிலோக்கு பெத்து போட்டுரு. ஐயோ, நான் செத்தே போயிருவேன். நல்லா புசு புசுன்னு அழகா இருக்கும். ஏ சாப்பிடுக்க. ஐயோ வேண்டாம். வேணுங்கிறவங்களுக்கு கொடுக்கறது கிடையாது. வேண்டாம் வேண்டான்னு கொண்டுறவளுக்கு கொண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்ன செய்யுது அந்த உலகமே. அட அட, என்ன அழகா இருக்கு எங்க அத்தை பாட்டி. ஆடி மாசம் ஏதாவது கோயில கூழ் ஊத்துறாங்கன்னு கிளம்பியாச்சு போல, புருஷனும் முன்னாட்டியும் ஜோடியா. மாற, நாங்க ஒரு முக்கியமான விஷயமா போறோம். ஆமா, எங்க போறீங்க 2 பேரும்? என்கிட்ட சொல்லவே இல்ல. திடீர்னு தாம கிளம்பணும். எங்க போறீங்க அதை சொல்லுங்க. போகும்போதே எங்க போறீங்கன்னு கேட்காதட்டி. பாபு வந்தாச்சு, பாபு வந்தாச்சு. பாபு போகுமாப்பா? சரி சித்தி. யோ பாபு மனசா, எங்க போறீரு? என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லல. நம்மள ஒரு பொண்டாட்டியாவே மதிக்கிறது கிடையாது. சித்தி சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன் டி.
சித்தி சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன். அது எதுன்னு என்னைய மனுஷியா மதிச்சு சொல்லியிருக்கு. ரொம்ப சப்பன்ஸ் வைக்காதுங்கடே, சப்பன்ஸ் சொல்லுங்க. நம்ம சூர்யாவுக்கு தூரத்து சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்கு, அதை பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்கோம். சூர்யாவுக்கு பொண்ணு பார்க்கவா? இந்த விஷயம் சூர்யாவுக்கு தெரியுமா? தெரியுமே. என்னடி பண்ணிட்டு இருக்கான் அவன்? ஏமாத்துக்காரனா இருக்கான். அதாக்க எனக்கு ஒண்ணு புரியல. அந்த நாதாரி ஆத்தங்கரையில காதெல்லாம் பண்ணிட்டு போய் ஏமாத்தலான்னு பார்க்கணும். சித்தி வாங்க சீக்கிரம். சூர்யாவுக்கு ஃபோன் அடிச்சிங்களா? இல்லப்பா, அவன் வந்துகிட்டு இருப்பான்னு நினைக்கேன். இந்த வந்தாச்சு. சூர்யா போகுமா? எங்க சித்தி? எங்கயா? பாபு விட்டு சொல்லலையா? சித்தி நான் சொல்ல மறந்துட்டேன். சரியா போச்சு. நம்ம சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்குப்பா. உனக்கு யாரு மேல நாங்க தானப்பா முடிச்சு வைக்கணும். அதான் பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணா? எனக்கு இப்ப என்ன அவசரம்? கல்யாண வயசு இருக்குல்லப்பா உனக்கு, என்ன அவசரங்க? நாங்க தானே எல்லாரும் இருந்து முடிச்சு வைக்கணும். சித்தி, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல. இப்ப பொண்ணு பார்க்காமலே பிடிக்கலங்க. வேண்டாம் பெரியமா, கல்யாணம் எதுவுமே பேசாதீங்க. என்னப்பா இப்படி பேசுத? நாங்க தானே எல்லாம் முடிச்சு வைக்கணும். அவ்வளோ பேசுதான் இவ்வளவு லவ் பண்ணுதுன்னு சொல்லுதானு பாருங்க. அதானே. என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் முடியாது. நாங்க சொல்லியாச்சு பொண்ணு வீட்டுல. பெரியம்மா, என் மனசுல வேற ஒரு பொண்ணு இருக்கா. நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன். எனக்கு வேற எந்த பொண்ணும் வேண்டாம். அப்படி போடு. பரவாயில்ல, டீ போட்டு உடச்சிட்டானே. அது யாருப்பா? சொல்லு, நாங்க போய் பொண்ணு கேட்கோம். நேரம் வரும்போது நானே சொல்றேன் பெரியம்மா. பரவாயில்ல, சொல்லுப்பா. நாங்க அங்கேயும் போய் பொண்ணு கேட்கோம். நேரம் வரும்போது கண்டிப்பா சொல்றேன் சித்தி. ப்ளீஸ் இப்ப எதுவும் கேட்காதீங்க. என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்க? ஒரு 3 மாசம் போட்டும், நானே சொல்றேன். சரி, என்னமோ உன் இஷ்டம். ஆனா நாங்க பார்த்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. இவன் இந்த உலகத்திலே ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படி எந்த நல்ல பொண்ணு இருக்கா? கண்டிப்பா சொல்றேன் பெரியம்மா. சீக்கிரம் சொல்லு, இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் முடிக்கணும். கண்டிப்பா பெரியம்மா, என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். என்ன எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்லப்பா, கல்யாண விஷயம் அவங்கவுங்க விருப்பம் போல விட்டுறணும். ஏன்னா வாழ போறது நீங்க தானே. சீக்கிரம் சொல்லிடுறேனே. நம்ம பொண்ணு வீட்டுல பேசணும். சரி. பரவாயில்லையே, தைரியமான ஆளாக தான் இருக்கும். நான் கூட பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துடுவானோன்னு தப்பா நினைச்சிட்டேன். என்ன நடக்குன்னு பாப்போம்.